السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. قال النبي صلى الله عليه وسلم: من قام إيمانا واحتسابا ليلة القدر غفر له ما تقدم من ذنبه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இருலக நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நபிகளாருடைய குடும்பத்தாளர்கள், தோழர்கள், அவ்வழியில் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய பாசத்திற்குரிய நல்லடியார்களே, ரமலான் தொடங்கியது முதல் தொடராக 27 நாட்கள் தராவீகை நாம் தொழுது முடித்திருக்கிறோம். 26 நோன்புகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். நோய் நொடி இல்லாமல், எந்த தங்கு தடையும் இல்லாமல் இந்த 26 நாட்களை பரிபூர்ணமாக்கிய 27 தராவிகை முடித்து அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆனை பரிபூர்ணமாக நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே நாம் முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுடைய ஆர்வம், அல்லாஹ்வினுடைய நன்மையை பெற வேண்டும், ஈமானன் வ இஹ்திசாபா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இறை அன்பையும் இறைவனுடைய பொருத்தத்தையும் முழுமையாக நாம் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கில் முழுமையாக நாம் இந்த தராவீனுடைய நாட்களை, ரமலானுடைய நாட்களை கழித்திருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கும் எல்லா பரக்கத்தையும் வளத்தையும் நலத்தையும் தந்தல் புரிவானாக. உடல் ஆஃபியத்தை நமக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இனி எஞ்சியிருக்கக்கூடிய எல்லா நாட்களிலேயும் வருடா வருடம் அல்லாஹ்வினுடைய பெரும் பாக்கியத்தினால் நமக்கு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ரமலானுடைய பரக்கத்தினாலும் குர்ஆனுடைய பரக்கத்தினாலும் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கி தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, 27வது இரவு இன்று லைலத்துல் கத்ராகத்தான் இருக்கும் என்று நாம சொல்லவில்லை. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல ஹதீஸ் வாயிலாக நிறைய ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது. 27 லைலத்துல் கத்ராக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று. அதன் அடிப்படையில் தான் நாம் 27வது இரவை லைலத்துல் கத்ராக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கில் இந்த ஒரு நாளை நாம் சிறப்பாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நாள் நாம் அமல் செய்து தினமும் செய்து கொண்டிருக்கிறோம். தினமும் நம்ம படுத்து உறங்கிடலை. ஏன்னா அப்படிதானே நம்ம செய்யக்கூடிய இந்த அமலை பார்த்து கேட்பவர்கள் அப்படித்தானே கேட்கிறாங்க, ஒரு நாள் மட்டும் அமல் செய்றீங்களேன்னு. ஒரு நாள் மட்டும் நாம் அமல் செய்யலையே, தினமும் நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தினமும் அமல் செய்கிறோம். கடைசி பத்திலே சிறப்பு தொழுகை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கூடுதலாக நாம் நிறைய அமல்களை செய்கிறோம். இன்றைக்கு லைலத்துல் கத்ராக இருந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய பெரும் பாக்கியம், லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் முழு பாக்கியத்தை, பொறுப்பை நமக்கு தந்தல் புரிவானாக, வாய்ப்பை. அப்படி அடைந்து விட்டால் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் இந்த நாள் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 1000 மாதங்கள் என்றால் நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 83 வருஷம் 4 மாதங்கள், 84 வருஷம் என்னும் சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட உம்மத்தே முஹம்மதியாவினுடைய ஆயுளை கவனித்தால் ஒரு மனிதருடைய முழு ஆயுளும் முடிந்து விடுகிறது.
ஒரு மனிதனுடைய இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் பிறந்த நம்முடைய ஒரு மனிதனுடைய முழு ஆயுள் பெரும்பாலும் 80-90களிலே அவருடைய வயது முடிந்து விடுகிறது. 1000 மாதங்கள் என்று சொன்னால் அப்ப அவ்வளவுதானா? அதுக்கு மேல் அல்லாஹ் நன்மையை தரமாட்டானா என்று சொன்னால் 1000 மாதங்கள் என்று சொன்னது அவ்வளவுதான் என்று உங்களுக்கு முடித்து விடுவதற்கல்ல. அப்ப ஏன் அல்லாஹ் 1000 மாதங்கள் என்று சொன்னான்? அரபு மொழியை படித்த, அரபு மொழியிலே தேர்ச்சி பெற்ற இமாம்கள், அரபு மொழியே சொந்த மொழியாக கொண்ட இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லிக் கொடுப்பார்கள். அரபு மொழியில 1000 என்ற வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. நம்ம தமிழ்ல இருக்கா இல்லையா? 1000 இருக்கிறது, லட்சம் இருக்கிறது, கோடி இருக்கிறது, அதற்கு மேல இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆங்கில மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆனா அரபியிலே அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. அல்ஃப் என்ற வார்த்தை தான் கடைசி வார்த்தை, அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. அப்ப அதுக்கு மேல எண்ணிக்கை தேவை என்றால் அல்ஃபோடு சேர்த்து வேறு வார்த்தைகளை எண்ணிக்கைகளை சேர்த்து கொண்டே வருவார்கள். அரபினுடைய புழக்கம் இது, அரபினுடைய வளமை. அப்ப அரபு மொழியிலே ஆக கடைசியாக வார்த்தையை அல்லாஹ் புழங்கி இருக்கிறான். அல்ஃப ஷஹர், 1000 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் புழங்கியிருக்கான் என்று சொன்னால் 1000 மாதம் மட்டுமல்ல, எண்ணிக்கையில் அடங்காத எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை நாட்களுக்கான கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதாக இந்த ஆயத்திற்கு இமாம்கள் விளக்கம் சொல்லிக் கொடுப்பார்கள். அதனாலதான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யவத்து அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது யவத்து அஹதுஹும், உங்களில் ஒருவர் ஆசைப்படுகிறார். அல்லாஹ் வேற இடத்துல சொல்லி காட்டுகிறான், லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, 1000 வருடங்கள் எனக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே, 1000 வருடங்கள் எனக்கு வயது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே. லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, 1000 வருஷங்கள் எனக்கு வயசு கொடுக்கப்பட்டிருக்கணுமே என்று உங்களில் ஒருவர் ஆசைப்படுகிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். 1000 வருஷங்கள் தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த உம்மத்துமார்கள் 1000 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் இந்த இஸ்லாத்தை எத்தி வைத்திருக்கிறார்கள், அதற்கு மேல வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப 1000 வருடம் என்று அல்லாஹ் ஏன் குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னால், 1000 கொண்டு நோக்கம் 1000 குறிப்பாக்குவதல்ல. அந்த வார்த்தை தான் ஆக கடைசி வார்த்தை அரபு மொழியிலே. 1000 கொண்டு நோக்கம் எண்ணில் அடங்காத, முடிவே இல்லாத அளவிற்கு அல்லாஹ் உங்களை அந்த இடத்தில் குறிப்பிடுகிறான். அப்ப இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்கள் நீங்கள் நன்மை செய்த, அமல் செய்த நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் 1000 சொல்லி எவ்வளவு நன்மையும் அல்லாஹ் தருவதற்கு ஆசைப்படுகிறான். உங்களுடைய அமலை பொறுத்து, உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து நாம் அமல் செய்ய வேண்டும், இறை பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று நாம் எந்த அளவுக்கு ஆர்வப்படுகிறோமோ, ஆசைப்படுகிறோமோ, அந்த ஆர்வத்தையும் ஆசையும் கவனித்து அல்லாஹ் எண்ணில் அடங்கா மாதங்களுடைய நன்மையை நமக்கு தருகிறான் என்பதாக இமாம்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லிக் கொடுப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 1000 வருடங்கள் என்று சொன்னால் 1000 மாதங்கள், அல்ஃபு ஷஹர், 1000 மாதங்கள் என்று சொன்னால் 1000 மாதத்துல 83 வருஷத்துல லைலத்துல் கத்ர் இடையில வந்துருது. லைலத்துல் கத்ரே இல்லாத 1000 மாதங்கள், லைலத்துல் கத்ரே இடையில வராம இருந்தால் 1000 மாதங்கள், ஏன்னா லைலத்துல் கத்ர் வந்தால் அது 1000 மாதங்களுக்கு சமமாகிவிடுமே. லைலத்துல் கத்ர் இல்லாத 1000 மாதங்கள் நீங்கள் அமல் செய்தால், 83 வருடங்கள் அமல் செய்தால் என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த ஆயத்திற்கான மேல்ரங்கமான அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் அல்ஃப்னு புழங்கி இருக்கிறதுனால நான் முதலையே சொல்லிட்டு, அல்ஃப் என்பது முடிவு கிடையாது, எண்ணில் அடங்காத வருடத்தையும் நன்மையையும் குறிப்பதற்கான வார்த்தை தான் அல்ஃப் என்ற வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்திற்கு கீழே இமாம்கள் இப்படி விளக்கம் சொல்லிக் கொடுப்பார்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்ங்கிற சூராவுல தஃப்சீர் குர்துபி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தஃப்சீர் இருக்கிறது. அந்த தஃப்சீர்ல இமாம் சொல்லுகிறார்கள், விளக்கங்களை சொல்லி கொடுக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இந்த 1000 மாதத்தை குறிப்பிடுகிறான்? இந்த வசனம் எப்போது இறங்கியது? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற அந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லும் பொழுது இமாம் தஃப்சீர் குர்துபியில சொல்லி கொடுப்பார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருந்த பொழுது, பேசிக் கொண்டிருந்த பொழுது, பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி பெருமானார் குறிப்பிட்டார்கள். பனு இஸ்ரவேலர்களில் நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அதிகமான நபிமார்கள் வந்தது பனு இஸ்ரவேலர்களுக்கு தான். அந்த வரிசையிலே ஷம்ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் வந்திருந்தார், ஒரு நபி வந்தார். அவர் வாழக்கூடிய காலத்திலே மக்களுக்கு வஹதானியத்தை அல்லாஹ் ஒருவன் தான் என்ற செய்தியை எத்தி வைத்தார்கள், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்று. ஆனால் வளமையாக எல்லா கூட்டத்திலும் நடந்தது போல அந்த கூட்டத்தார்களும் அந்த நபியை எதிர்த்தார்கள். எல்லா மக்களும் காஃபிராக இருந்தார்கள். இந்த ஒரு நபி மட்டும், ஒரு மனிதர் மட்டும் தனித்து இருந்தார். அல்லாஹ்வை வணங்குவதிலேயும் அல்லாஹ்வை எத்தி வைப்பதிலேயும் இவர் ஒருவர் மட்டும் தனித்திருந்தார். எல்லா மக்களும் காஃபிரா இருந்தார்கள். அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த நபியை தாக்குவதற்கு தயாரானார்கள், அடிப்பதற்கு தயாரானார்கள். என்ன செய்ய? இவரிடத்தில் எந்த ஆயுதமும் இல்லை. நிராயுத பாணியாக நின்று அந்த மக்களிடத்திலே எதிர்க்கிறார். எல்லா மக்களும் காஃபிர், இவர் மட்டும் முஸ்லிம். இறைவனிடத்திலே துஆ செய்தார், இறைவா எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு உதவி செய்வாயா என்று. ஆயுதம் இல்லாத நேரத்தில் ஒரு ஹயவான், ஏதோ ஒரு பிராணி, கழுதையோ யானையோ ஏதோ ஒரு பிராணி, அந்த பிராணியினுடைய ஒரு எலும்பு துண்டு மட்டும் அவர் கையில இருந்தது. அந்த கையில இருந்த அந்த எலும்பு துண்டு, பெரிய துண்டு, அதை எடுத்து அதை ஆயுதமாக வைத்து அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்தார் மக்களுக்கு எதிராக. தப்சீர்ல வரக்கூடிய செய்தி. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1000 மாதங்கள் அவர் போர் செய்தார் என்று அந்த தப்சீர்ல வருகிறது. மக்களுக்கு எதிராக நின்று 1000 மாதங்கள் அவர் போர் செய்தார். உண்ணுவதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு பானம் இல்லை. அந்த ஆயத்துடைய தப்சீரிலே சொல்லுவார்கள், இறைவனிடத்தில் அந்த ஷம்ஊன் நபி துஆ செய்தார்கள், இறைவா எனக்கு உண்ணுவதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு பானம் இல்லாமல் நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே உன்னுடைய பாதையிலே போர் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அவர் கையிலே வைத்திருந்த அந்த எலும்பு வைத்திருந்தாரே அதனுடைய ஒரு பகுதியில் இருந்து அவருக்கு பானத்தை கொடுத்தான் என்று எழுதி காட்டுகிறார்கள். எந்த கையில எந்த ஆயுதத்தை வைத்து அவர் போர் செய்தாரோ, சண்டையிட்டாரோ, அந்த எலும்பு துண்டில் இருந்து, அந்த கையில இருந்த அந்த கருவியில் இருந்து அவருக்கு அல்லாஹ் ஒரு வழியாக பானத்தை கொடுத்தார். அதை குடித்துக் கொண்டே அவர் போர் செய்தார், சண்டையிட்டுக் கொண்டார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1000 மாதங்கள் அந்த காஃபிர்களுக்கு எதிராக அந்த நபி போர் செய்தார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு பேர் ஆர்வம், அதிர்ச்சி, ஆச்சரியம். 1000 மாதங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே காஃபிர்களுக்கு எதிராக நின்று ஒரு நபி, ஒரு முஸ்லிம் போர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மையை கொடுத்திருப்பான் என்று அந்த செய்தியை கேள்விப்பட்டு சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க சாதாரண நபி அல்ல, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். உங்களுடைய உம்மத்து சாதாரணமான உம்மத் அல்ல. உங்களை நபியாக பெற்ற இந்த உம்மத் எல்லா உம்மத்தை விட சிறந்தவர்கள் அல்லவா? எனவே அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தினான், உங்கள் உம்மத்தை கண்ணியப்படுத்தினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். உங்க உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு நாளை ஏற்படுத்தி இருக்கிறார், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு. அந்த நாளிலே நின்று அவர்கள் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தவர்களாக அமல் செய்தார் என்று சொன்னால் 1000 மாதங்களை விட மேலாக அவர்கள் நன்மை செய்த, அமல் செய்த நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். அது எந்த 1000 மாதம் என்று தெரியுமா? இந்த சம்பவத்தை அங்கே இமாம்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலே அந்த ஒற்றை நபர் நின்று போர் செய்தாரே, யுத்தம் செய்தாரே, அந்த நபர் எவ்வளவு நன்மையை பெற்றுக் கொண்டாரோ அதை விட அல்லது அதுபோல நன்மைகளை நீங்கள் 1000 மாதங்களை விட அதிகமாக பெற்றால் என்ன நன்மையை பெறுவீர்களோ அந்த நன்மையை இந்த இரவிலே நின்று அமல் செய்யக்கூடிய நபர் பெற்றுக்கொள்வார் என்பதாக இந்த ஆயத்திற்கு கீழே இமாம்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமாக நாம் தினமும் அமல் செய்கிறோம், அதுபோல இரவுகள் அல்ல, அதுபோல நாட்கள் அல்ல.
ஆகச் சிறந்த நாட்களாகிய ஷமூன் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொண்ட நன்மை இருக்கிறது அல்லவா, அது போன்ற நன்மைகளில் 1000 மாதங்களை விட சிறந்த நாட்கள் நாம் செய்தால் என்ன நன்மையை பெற்றுக்கொள்வோமோ அந்த நன்மை அல்லாஹ் இது போன்ற இரவுகளுக்கு நமக்கு வைத்திருக்கிறான். இதை முழுமையாக நாம் அமலிலே ஈடுபட்டு கொஞ்ச நேரம் கூட நாம் அதை வீணாக கழித்து விடாமல், சுய தேவைகள் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, வீணாக பேசி வீணாக இருந்து கழித்து விடாமல் முடிந்த அளவிற்கு உறக்கம் நம்மை ஆட்கொள்கிற அவை எவ்வளவு நம்மளால் அமல் செய்ய முடியுமோ முடிந்த அளவுக்கு நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த இரவை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. லைலத்துல் கத்ர் இரவு எது என்று மறைத்து வைத்திருக்கிறான், கன்ஃபார்மாக சொல்லிவிட முடியாது. ஆனால் ஆரம்ப காலத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்று பெருமானாருக்கு தெரிந்திருந்தது. ஹதீஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லைலத்துல் கத்ர் இரவு எது என்று பெருமானாருக்கு தெரிந்திருந்தது. அதை சஹாபாக்களுக்கு சொல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அப்படி வந்த பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏதோ சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருந்தது. அதாவது கருத்து வேறுபாடு, பேச்சு வழக்கிலே கருத்து வேறுபாடு நடந்து கொண்டிருந்தது. அப்படி கருத்து வேறுபாடு நடந்ததை பார்த்து கொண்ட பெருமானார் அவர்களுக்கு மத்தியில சுமூகம் செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு பெருமானார் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் இரவு எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு, ஆனா இப்போ அல்லாஹ் அதை எனக்கு மறக்கடிச்சிட்டான், இப்ப எனக்கு தெரியலன்னாங்க. ஆக கடைசி 10 ஒரு நாட்களாக இருக்கலாம், அது 27வது நாட்களாக இருக்கலாம் என்று இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இப்படி விளக்கம் சொல்லுவார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் நின்று அமல் செய்து முழு நன்மையை பெற வேண்டுமா, அதற்கு முக்கியமாக ஈமானன் வ இஹ்திசாபன், மன் காம ஈமானன் வ இஹ்திசாபன் லைலத்துல் கத்ரி, ஈமானோடு முழு நம்பிக்கையோடு லைலத்துல் கத்ர் என்று ஒன்று இருக்கிறது என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா மறுத்தா குர்ஆனுடைய ஆயத்தை மறுத்த மாதிரி ஆயிடும். ஆனா அதை மறுக்க மாட்டோமா, ஈமானோடு முழு நம்பிக்கையோடு, இஹ்திசாபா நான் முழு நன்மையை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு யார் நின்று இந்த இரவிலே வணங்குவாரோ குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, ஹதீஸ்ல தெளிவா வருகிறது. இந்த ஹதீஸையும் பெருமானாருடைய இந்த சம்பவத்தையும் சொல்லிவிட்டு சொல்வார்கள் இமாம்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல நாம் முழு நன்மையை பெற வேண்டுமா, நம்முடைய உள்ளத்திலே மற்ற நபர்களை பற்றி உண்டான எந்த ஒரு கருத்து வேறுபாடும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, மற்ற நபர்களை பற்றி உண்டான நல்லெண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கணும், யாரோடும் சண்டை சச்சரவிலே இருக்கக்கூடாது. சஹாபாக்கள் சிறிய கருத்து வேறுபாடிலே இருந்தார்கள். இன்றைக்குத்தான் லைலத்துல் கத்ர் என்று தெரிந்திருந்தது, பெருமானாருக்கு மறைக்கப்பட்டதா இல்லையா? பெருமானாருக்கு தெரிந்திருந்தது, அதை சொல்ல வந்தாங்க. வந்த நேரத்தில் இப்படி அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தது, அந்த லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டது. உங்களுக்கு மத்தியிலே லைலத்துல் கத்ர் என்று மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த நாளாக இருக்கலாம் என்று உங்களுக்கு ஓரளவுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கல்லவா, அந்த நாளிலே நீங்கள் அமல் செய்யுங்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சகோதரத்துவத்தை நல்ல முறையில் வளர்த்தவர்களாக நீங்கள் அமல் செய்யுங்கள். என்னுடைய சகோதரரிடத்தில் நான் நல்ல முறையில் இருந்தவனாக நான் அமல் செய்ய வேண்டும். மற்றவரை பற்றி எந்த ஒரு கெட்ட எண்ணமும், மற்றவரை பற்றி எந்த ஒரு கருத்து வேறுபாடும் என்னிடத்தில் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், அவரை பற்றி நான் தவறாக எண்ணிக்கொண்டில்லாமல் முழு ஈமானோடும் இஹ்திசாபோடும் அமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த இரவுக்கான முழு நன்மையை நம்மால் பெற முடியுங்கிறாங்க. இறைவனுக்காக வேண்டி மட்டுமல்லவே, நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதானே, இஸ்லாம் என்பது அல்லாஹுவோடும் அடியார்களோடும் கலந்ததுதான். அல்லாஹ்வை மட்டும் வணங்கிட்டு அடியார்களுக்கு நோவினை செய்யறது அல்லது அடியார்களுக்கு மட்டும் நன்மையை செஞ்சுட்டு அல்லாஹ்வை விடுறது என்பது இல்லை, ரெண்டும் கலந்ததுதான். அதனாலதான் குர்ஆன்ல இந்த ஆயத்திற்கு இப்படி விளக்கம் சொல்வார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர்ங்கிற நரகத்துக்கு நீங்க எப்படி போனீங்கன்னு காஃபிர்களை பார்த்து முஸ்லிம்கள் கேட்பாங்கல்ல, காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். ரெண்டு காரணம் சொல்லுவாங்களாம், நாங்க அல்லாஹ்வை வணங்கல, ரெண்டாவது வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்க உணவு கொடுக்கல. மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கலங்கிறது அந்த ஆயத்தினுடைய நேரடியான அர்த்தம். ஆனா இப்படி இமாம்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்க சரியா செய்யல, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்க சரியா செய்யல, எனவே நாங்க சக்கருங்கிற நரகத்தில் இருக்கோம் நாங்களாம்.
அப்ப ரெண்டும் கலந்ததுதான் இஸ்லாம், ஈமான். ரெண்டையும் நாம் சரி செய்ய வேண்டும். ஈமானோடு இஹ்திசாபோடு நின்று வணங்க வேண்டும். என் சகோதரரை பற்றி உண்டான நல்லெண்ணம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கணும். அவரிடத்தில் நான் சண்டை செய்துவிட்டு அவருடைய கோபத்திற்கு நான் ஆளாகிவிட்டு இன்றைய இரவில் நான் நின்று வணங்கினால் அல்லாஹ் முழு நன்மையை நமக்கு கொடுப்பானா? அவன் நாடினால் கொடுப்பான், அது வேறு விஷயம். ஆனால் இஸ்லாம் நமக்கு இப்படி போதிக்கிறது, இதிலும் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். அடியார்களோடு நீங்கள் நடக்கிற விஷயத்திலும் சரியாக இருக்க வேண்டும். இரண்டும் கலந்தவர்களாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நின்று வணங்குங்கள். அதற்கான முழு நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தந்தருள் புரிவான் என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை லைலத்துல் கத்ருடைய இரவாக ஆக்கி இந்த இரவிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நன்மைகளை தாண்டி அவனுடைய ரிலாவை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. ஏன்னா எல்லாத்தையோடும் பெரியது அல்லாஹ்வுடைய ரிலா, பொருத்தம். நன்மைகள் எல்லாம் ஒரு சபபு தான், ஒரு காரணம் தான். நமக்கு தேவை அல்லாஹ்வினுடைய முழு பொருத்தம். அந்த பொருத்தம் அவன் எந்த வழியில் சொல்லி இருக்கிறானோ அந்த வழியில் தான் கிடைக்கும். நன்மை நீங்க அமல் செஞ்சா கிடைச்சிடும். நன்மை அமல் செஞ்சா கிடைச்சிடும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம், வேலை செய்தால் கூலி, அது உலக நியதி. அவர் அப்படிப்பட்டவருங்க இப்படிப்பட்டவருங்க அதெல்லாம் இல்லைங்க. அவர் வேலை செஞ்சால் ஒரு கூலி கொடுத்துட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது உலக நியதி. இதை தாண்டி பெற்ற பிள்ளைக்கு தந்தை கொடுத்தாரு, அவர் கடமை செஞ்சுட்டாரு. ஆனா அவர் மேல பாசம் இருக்கா? இருக்குது. இருந்தாலும் அந்த பையன் மேல கொஞ்சம் முஹப்பத் அதிகம். ஏங்க நான் சொல்றதை கேட்டு உடனே செய்வான், என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு உடனே நடப்பான். இவரும் என்னுடைய மகன் தான், ஆனா கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாரு என்று சொல்கிறோம் அல்லவா? இறைவன் நீங்கள் செய்த அமலுக்கு நன்மையை கொடுத்து விடுவான், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் நன்மையை தாண்டி அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்று ஒன்று இருக்கிறது. முழுக்க முழுக்க அதை நாம் அடைய வேண்டும். அதற்கு அல்லாஹ் எந்த வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறானோ, பெருமானார் காட்டி கொடுத்திருக்கிறார்களோ அந்த வழிமுறையில் நாம் முழுமையாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.